friends, welcome to Sudha's Kitchen Recipes. இன்னைக்கு நம்ம ராஜ்மா குழம்பு செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். 200 கிராம் ராஜ்மா 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லா சுத்தமா கழுவிட்டு இப்போ நம்ம ஒரு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. ராஜ்மா மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கணும். அரை ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 4 கிராம்பு, 4 துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. 2 கொத்து கறிவேப்பிலை, சிறிதளவு மல்லித்தழை வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா நிறம் மாறி வர வரையும் வதக்கணுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 3 தக்காளி பழம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 1½ ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1½ ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. சிறிதளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட 4 ஸ்பூன் தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கோங்க. அதை சேர்த்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், ராஜ்மா நல்லா வெந்திருக்கு. அது தண்ணியோடவே நம்ம சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு வடிகட்டி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோங்க. நம்ம பச்சையாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு ரெடியாகி வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்டான சூப்பரான ராஜ்மா குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.